திமுகவோடு பாஜக நெருங்கிவிடக் கூடாது என்கின்ற பதட்டம் அதிமுகவிடம் வெளிப்படுகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழக முதல்வர் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு அடையாள போராட்டம். அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றில்லை. தமிழ்நாடு மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை கேட்டு பெறவும், நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்று வலியுறுத்த வேண்டியது முதல்வருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு கடமை. பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர் மூலமாக மத்திய அரசு நெருக்கடி தருவது என்பதை தாண்டி அந்த மாநிலங்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய நிதியை தருவதில் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. திட்டமிட்டு இதை செய்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த தவறுவதால் கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதியை தரமட்டமான அடம் பிடிக்கிறார்கள். இது ஒரு எதேச்சை அதிகார போக்கு. இவ்வாறு தடுத்து வைத்திருப்பதை தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். இது தமிழக மக்கள் நலனுக்காக உகந்த அணுகுமுறை. இதை விமர்சிப்பது முற்றிலும் அரசியல் உள்நோக்கமுடையது. அரசியல் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கும் பொழுது எதையும் காரணமாக சொல்லலாம். பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக் கூடாது, நல்ல இணக்கத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்கின்ற பதட்டம் அதிமுகவிடம் வெளிப்படுகிறது. திமுக மதசார்பற்ற கூட்டணியை தலைமை தாங்கி நடத்தும் பொழுது அத்தகைய வரலாற்று பிழையை செய்தது என்பது தமிழக மக்கள் உணர்ந்த உண்மை. அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். ஆனால் திமுக மீது ஒரு சந்தேகத்தை எழுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.